ஹாய் காய்ஸ், இந்த அன்னம் சீரியலில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த குடும்பம் வந்து சண்முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இதனால சண்முகமும் சரி அன்னமும் சரி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஸோ அவங்க எல்லாரையுமே குத்தி காட்டாமல் பேசுகிற மாதிரி நினச்சி ரொம்பவே கேவலமாக எல்லாரையுமே மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ புதுசாக வந்திருக்காங்க இல்லையா அந்த அமராவதி அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் அவங்க புள்ள சுந்தரம் 2 பேருமே கீழே ஹாலில் உட்காந்துட்டு நம்ம சண்முகத்துக்கிட்ட பேசணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மணி, கட்டகுண்டு, அதுக்கப்புறம் அன்னம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சண்முகம் எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா சண்முகத்துக்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா சண்முகம், உன்னோட பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு உடம்புல எந்த குறையும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏம்மா எதுக்காக இப்படி கேட்குறீங்க, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறியேப்பா, ஆனால் ஏன் உன் பொண்ணு வயிற்றுல இன்னும் வரைக்கும் ஒரு குழந்தை தங்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயத்த கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா மணிக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அதே மாதிரி கட்டகுண்டுக்கும் ரொம்பவே கஷ்டமாயிருது. ஸோ 2 பேருக்குமே ஒரு மாதிரி முகம் போயிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செண்பகம் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, 2 பேருமே நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. குழந்தை அப்படிங்கிறது கடவுள் கொடுக்குற விஷயம் தானே, அது எப்போ எப்படி வரும்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம செண்பகம் சொல்லும்போது, அது சரிதாம்மா நீங்கள் சொல்கிறது, ஆனால் அப்படிப்பட்ட கடவுள் ஏன் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு குழந்தைய கூட இன்னும் வரைக்கும் கொடுக்கல, அதை ஏன் நீங்கள் யோசிச்சு பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு இவங்க யாருக்குமே புரியலை. அதே மாதிரி உன் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுதுமா கல்யாணமாகி, சின்னவனுக்கு தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி பெரியவனுக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சண்முகம், அப்போது உன் பசங்களுக்குமே இன்னும் எந்த விதமான இது குழந்தைகளும் எதுவுமே இல்லையா, ஒரு புழு பூச்சிக்குள்ளே அவங்களுக்கும் உண்டாகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதனால் அன்னத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்னடா இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா, என்னம்மா அவங்களுக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல சண்முகம், இருந்தாலுமே உன் குடும்பத்தில் 3 பேர் இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க, 3 பசங்களில் ஒருத்தவங்களுக்கு கூட குழந்தை தங்கலை அப்படின்னா இதை என்னன்னு சொல்லி நினைக்கிறது, இது கடவுளோட விளையாட்டா, இல்லை எப்பயாவது நீ ஏதாவது பாவம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படியே இன்டைரக்டாக கேட்குறாங்க. ஸோ சண்முகம் சொல்கிறாரு, நான் தெரிஞ்சு கூட நான் இது வரைக்கும் யாருக்குமே எந்த விதமான பாவமும் பண்ணது கிடையாது. அதே மாதிரி என் குடும்பத்தில் இருக்கிற யாருமே எதுவுமே பண்ணது கிடையாது. நிச்சயமாக கடவுள் கூடிய சீக்கிரத்திலே எங்கள் குடும்பத்தில் 3 பசங்களுக்குமே குழந்தைங்களை கொடுத்து அவங்களையுமே நிறைவாக பார்த்துப்பாரு அப்படின்னு நம்ம சண்முகம் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் சண்முகம், நீ சொல்கிறது சரிதான், கண்டிப்பாக குழந்தைங்க அப்படிங்கிறது தான் ஒரு வீட்டோட ஒரு அஸ்திவாரமே. அப்படிப்பட்ட குழந்தைங்க இல்லை அப்படின்னா அந்த வீடே கிடையாது, அது ஒரு சுடுகாடு மாதிரி. இப்போ வீடு அந்த மாதிரி தான் சண்முகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேச பேச பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செண்பகத்துக்கு கோபம் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. மணி, கட்டகுண்டு அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுலெல்லாம் தண்ணியாக இருக்குது, இவங்க இப்படி ஓப்பனாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இதை பேசிட்டு அந்த அமராவதி அப்படிங்கிறவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சுந்தரமும் பார்த்தீங்கன்னா அப்படியே நயவஞ்சக மாதிரி சிரிச்சுக்கிட்டு, ஐயோ அம்மா எதுக்குமா சண்முகத்தை இப்படியெல்லாம் பேசி நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, குழந்தைங்க அப்படிங்கிறது தெய்வம் கொடுக்குறதுமா, அது எப்போ வேணாலும் கொடுப்பாங்க, நம்ம எதுக்காக அவசரப்படணும், அவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் எதுவும் தப்பாக சொல்லலை, 3 குழந்தைங்க இருக்காங்களே, இன்னும் வரைக்கும் ஒரு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா சண்முகத்துக்கு அது எதுவுமே கொடுத்து வைக்காமல் போயிருச்சு, அந்த ஒரு மனக்கவலை தான்ப்பா எனக்கு, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி சண்முகம், நான் போயிட்டு மேலே ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இந்த பக்கம் செண்பகம் என்ன பொம்பளை இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, ஒரு குடும்பத்தில் குழந்தைங்களை பற்றிலாம் பேசணும்னு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அடுத்தவங்க மனுஷன் கஷ்டப்படும்னு நினச்சி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ சண்முகம் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணமுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகம் சொல்கிறாரு, இங்கே பாரு கண்ணு, அவங்க சொன்னதை நினச்செல்லாம் எதுவுமே வருத்தப்படாத, அவங்க ஏதோ கொஞ்சம் இதோ மாதிரி பேசி முடிச்சிட்டாங்க, அதனால் அது நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியுதுங்க மகா, நீங்கள் சொல்கிறது, அவங்க சொன்னதும் எனக்கு என்னமோ கொஞ்சம் இதாக இருக்குது,
இந்த மாதிரி வந்து உங்கள குத்தி காட்டி தான் அவங்க பேசின மாரி எனக்கு வந்து தோணுது. ஆனா அன்னைக்கு போய் கேட்கும்போது, உங்க மேல எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொன்னவங்க, இப்ப எதுக்காக இப்படி பேசுறாங்க? அதுதான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் விடு கண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எல்லாம் சரியாயிரும். கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம குடும்பத்தில வந்து எல்லாமே நல்ல நிகழ்ச்சியா தான் வந்து நடக்கும். இந்த திருவிழாவ நம்ம நல்லபடியா முடிச்சு குடுத்து, அம்மன நம்ம நல்லபடியா அது சந்தோஷப்படுத்தினாலே போதும். நிச்சயமா வந்து நம்ம குடும்பத்தில வந்து அம்மனே குழந்தையா வந்து பொறப்பாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சண்முகமும் கிளம்பி போயிடுறாங்க. அதேபோல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணமுமே சரி வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த மாரி குத்தி காட்டி பேசி, பேசி அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.